வணக்கம் மக்களே, இன்றைக்கு நான் சிந்தாமணி கடலை சுண்டல் செய்ய போறேன். சிந்தாமணி சுண்டல், கடலை சுண்டல். சுண்டலை பாருங்கள், ஸ்டீமரில் அவிச்சு வைத்திருக்கின்றேன். கடலை பார்த்தீர்களா? 1 ஹவருக்கு முதல் அவிச்சேன். நான் 1 மணி நேரத்துக்கு முதல் அவிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. அடுப்பு மூட்டையில் வெயிட் பண்ணுங்க. அடுப்பு மூட்டில் அதான் முக்கியமாமா. அடுப்பு மூட்டியாச்சு. ஓமையா, தேங்க்யூ ஐயா. ஆகாஷ் என்ற செல்ல கொஞ்சம் ஞாபகப்படுத்தினது பாருங்கள். துடைத்து விட்டால் இன்னும் அழகாக இருக்கும். இது சுவையான சுண்டல், டேஸ்டியான சுண்டல், ஹெல்த்தியான சுண்டல். இது புரோட்டீன் அதிகம். ஓகே, சாப்பாடும் சாப்பிடலாம். இது இரவுக்கும் ஒரு சுண்டலும் பிளேன் டீ, இஞ்சி போட்ட பிளேன் டீ குடிச்சுக்கண்டா அந்த மாதிரி இருக்கும் சாப்பாடு. சில பேர் சாப்பிட்றே இல்லை, எதை சாப்பிட்றோன்னு தெரியாம அமக்க கமக்க சாப்பிட்டுட்டு வயிற்று பிரச்சனை. அளவா சாப்பிடுங்கோ, ஓகே இருக்கும். உங்க சப்ஸ்கிரைபருக்கு வயிற்று பிரச்சனை வந்து கைச்சார். எனக்கு ஒருத்தர் வயிற்று பிரச்சனையாக்கா என்ன செய்யறான்னு ரோட்ல வச்சார். அவர் பாட்டு படிப்பார், தில்லானா மோனாம் பாட்டு, எல்லா பாட்டும் படிப்பார். ஒரு நாளைக்கு அவரை கொண்டு பாட்டு போட்டு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகின்றேன். வெஜிடேரியன் ஆகுது சூப்பரா இருக்கும் சாப்பாடு. வெஜிடேரியன் பீப்புளுக்கு சூப்பர். சரியே பாருங்கள், வெங்காயம் உண்டனத்தான் நான் எப்பயும் போடுவேன். வெங்காயம் போட்டிருக்கின்றேன் பாருங்கள். வெங்காயம், ஆனியன், வெங்காயம் மீனிங் ஆனியன். எஸ், வெங்காயம் என்ன செய்றீங்க? வதக்குறீங்க. வெங்காயம் கொஞ்ச நேரம் வதக்க வேணும். வதக்கி போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டிங்கன்னா வெங்காயம் குயிக்கா வதங்கிடும். ஒரு சொட்டு உப்பு. கடலைக்கு உப்பு போட்டு அவிச்ச நான். கடலை அவிக்க இப்போ நீங்கள் உப்பும் போட்டு அவிச்சிங்கன்னா இன்னும் சுவையா இருக்கும் கடலை. சிந்தாமணி கடலை, சிந்தாமணி கடலையே கொண்டல் கடலை என்று சொல்லுவார்கள். அவ்வளவுதான். சிந்தாமணி கடலை கொண்டல், கொண்டல் கடலை என்னன்னு சொல்றது. நாங்கள் சிந்தாமணி கடலை என்னன்னு சொல்றது. எனக்கு தெரியாது என்னன்னு சொல்றான்ட்டு. கொண்டல் கடலை தெரியும். கொஞ்சம் பதங்கட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஐயாவா, ஒரு 2 மினிட்ஸ். ஆக்கள் நன்றி. 200 சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி. என்ன மனைக்குங்க மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். 200 சப்ஸ்கிரைபருக்கு மிக்க நன்றி. 200 சப்ஸ்கிரைபர், 200 people உங்க வீட்டுக்குள்ள ஃபிட் பண்ணுமா? 200 people with your numberless. Okay, 200 too much. எண்டிக்கு சரிக்கு 250 people இருப்பாது. வார நில்லுங்கள். செத்த மிளகாய் எடுத்துக்கொண்டு வரேன். 4 செத்த மிளகாயும் பொரிக்கே போடணும். கொஞ்சம் சுவையா இருக்கும் செத்த மிளகாய் போட்டா. ஓகே, கொஞ்சம் பொறுக்கும். செத்த மிளகாய், செத்த மிளகாய் மீது டெத் மிளகாய், ட்ரைட் மிளகாய், ரைஸ் சில்லி அப்படின்னா காஞ்ச போன மிளகாய். அப்படி காஞ்ச மிளகாய். இங்கே பாருங்கள், காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாய். இது காய்ந்த மிளகாய், காய வச்ச மிளகாய். இது கட்ட மிளகாய். இது சின்ன சின்ன மிளகாய். மிளகாயின் அளவு பாருங்கள். பொருங்கள் நான் காட்டுகின்றேன். இது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் தந்தது. இந்த பாருங்கள், இந்தியாவில இருந்து கொண்டு ஒரு ஃப்ரெண்ட் தந்தது. கோவாக்கள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவற்ற அந்த பிள்ளைன்ற புருஷன் போலீஸ், இங்க போலீஸா இருக்கு. தெரியும், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன். நான் நினைக்கிறேன் 15 இயர்ஸா நானும் அந்த பிள்ளையும் நல்ல ஃப்ரெண்ட். அவைக்கு இந்த சாப்பாடு சரியான விருப்பம். தெரியும், அடிக்கடி இந்த சாப்பாடு அப்படின்னு நான் செய்து கொண்டே கொடுப்பேன். நல்லா கலெக்ட் பண்ணுவேன். பாத்தீங்களா சின்ன மிளகாயா? இது சின்ன மிளகாய். என்னோட நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம். புது டிஷர்ட் பண்ணி கொடுத்தது பாருங்கள். மகன் ரொம்ப மெலிந்து போனான். டயட்டிங், all the time dieting. நான் ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன். நான் இப்ப 2 பேரும் சேர்ந்து ஜிம்முக்கு போயிட்டு வந்தோம். ஸ்விமிங்க்கு போறோம். எல்லாம் செய்வோம். நாங்கள் எல்லாம் எங்கட பாட்டுக்கு ஒரு ஜொலியா எல்லாம் செய்யணும். மகன் இல்லாம ஒரு இடம் போக மாட்டேன். கொமர்ஸ்ல விடுங்க. நீங்க என்ன செய்யற ஆக்டிவிட்டிஸ், உங்க பேரண்ட்ஸோட உங்க சகோதரமா என்ன செய்யறீங்க ஆக்டிவிட்டிஸ் கொமர்ஸ் விடுங்க. நாங்களும் ஆவலாக்கும் கேட்கறதுக்கு என்னமா கொமர்ஸ்ல உங்களோட ஆக்டிவிட்டியை சொல்லுங்க, நாங்க கேட்கின்றோம். நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்க ஆசை. ஒவ்வொரு மாதம் நாங்க வேற வேற சுண்டல், சுண்டலை பாருங்கள். சிந்தாமணி கடலை சுண்டல். நோக்கி தான் காட்டணுமா? அங்க காட்டினாங்க. இங்க சுண்டல், சுண்டல் இந்த ஃபேஸுக்கு பக்கத்துல காட்டணும். சுண்டல் ரெண்டும் பார்க்கணுமாமா. வெங்காயம் கணக்க வதங்க கூடாது, கொஞ்சமா வதங்கினா காணுமா. சுண்டலுக்கு கணக்க வதங்க கூடாது. பொன்றத்துல வதங்கணும் இல்ல. ஒரு ப்ரௌன் கலர்ல வர தேவையில்லை. முக்கா கட்டத்துல இருந்தா சரி. நான் இது நல்லெண்ணெய் விட்டு தான் வெங்காயம் சுண்டல் எல்லாம் செய்கிறேன். நான் எப்பயும் ஹெல்த்தியா தான் சாப்பிப்பேன். ஒரு சிக்னஸும் வரக்கூடாம கவனமா இருப்பேன். லைஃப்ல வயது போக போக வருத்தங்கள் வருது, அதனால கவனமா இருக்க வேணும்.
9-10 மணிக்கு பிறகு ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன். நான் யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். தண்ணியா குடிச்சிட்டு படுங்கோ. விடிய எழும்புனோட சாப்பாடு உங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. நான் கண்டுபிடிக்க மாட்டோம் சொன்னாங்கம்மா. கண்டுபிடிச்சு சாப்பிடுவினா பழங்கள் சாப்பிடுவினா. இங்க கவனமா இருக்கணும். இங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். ஹாஸ்பிட்டல் எல்லாம் நேரம் எடுப்பாங்க. ஒரு நாள் தேவை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டை வேற. நானே ஹாஸ்பிட்டல் போய் கடைசி 5 வருஷம் ஆச்சு. என்னம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுல பயம். ஹாஸ்பிட்டலுக்கு அங்க மருந்துகளும் இல்ல ஒன்றும் இல்ல. நீங்க குட்டி பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னு செய்யாதுன்னாலும் போய் பார்க்கறதுக்கு 6 hours எடுக்கும். உங்களுக்கு 6 hours எடுக்கும். அதனால் கவனமா நீங்கள் உங்களோட ஹெல்த்தை நீங்களே கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு தரம் இங்க பார்க்க மாட்டினா. சாப்பாடை கவனமா சாப்பிட வேணும். சுகரை கூட்டி சாப்பிடாம எண்ணெயை கூட்டி சாப்பிடாம அளவா சாப்பிடுங்கோ. இந்த ஆட்டிறச்சியில் ஒன்றும் பண்ணி சாப்பிடாங்கோ. என்னண்டா சோப்பு இறைச்சியில கூட்டின கொலஸ்ட்ரால் இருக்கு. சோப்பு இறைச்சியில் சமருக்கு சாப்பிடுங்கோ. ஒரு கிழமைக்கு சாப்பிடலாம். என்னம்மா நாங்கள் ஜிம்முக்கு போயிட்டு வந்தாங்க. வேர்க்க வந்த நாங்கள் வெளியில வேற குளிர் ஓகேயா போச்சு. ஓகே ஜிம்முக்கு போயிட்டு வந்தோம். ஜிம்முக்கு தான் போயிட்டு வந்தோம். வேர்த்தது தானே? வேர்த்தம். எஸ். How long exercise செஞ்சீங்கம்மா? ஒரு 20 minutes. 20 minutes தான். அதுக்கு மேல செய்யலாம். வீட்டு வேலையே தலைக்கு மேல கிடக்கு. இன்னைக்கு பிஸி. இன்றைக்கு நான் சரியான பிஸி. அவிச்ச மாவுண்டா அதை அரிச்சு டப்பால போட்டேன். அவிச்ச வெள்ளமா புட்டு எப்படி செய்யறது, சம்பல் ரால் பொரியல் எல்லாம் செய்ய போறேன். ஒவ்வொன்றா செய்து சாப்பிட்டுவேன். நீங்கள் வடியாக பார்த்து மகளாவும். ஓகே இப்போ நான் கடலை போட போகின்றேன். பாருங்கள், சிந்தாமணி கடலை இவ்வளவு போடுறீங்க. அவ்வளவுதான் போட போறேன். கொஞ்சம் தான் இருக்கு. இதுவே 2 kg கடலையா இருக்கமா? இல்ல 2 kg இல்ல, 3 kg. அப்போ 2 kg ஒன்று இருக்கு. மசாலா எல்லாம் போடுவேன். வெயிட் பண்ணுங்க. டக்குன்னு முடியாது. கொஞ்ச நேரம் இதுல இருக்கிற தண்ணிகள் வத்த வேணும். இன்னைக்கு நாங்கள் ஐக்கியா போயிட்டு வந்தோம். இன்றைக்கு ஐக்கியா போயிட்டு வந்தோம். அதோட கடை நீங்கள் எனிதிங் வேணலாம், டேபிள் வேணலாம், எனிதிங் கபர்ட் எனிதிங் சீப்பாக வேணலாம். வெரி சீப்பாக. நாங்கள் 25 ரூபாய்க்கு டேபிள் ஒன்று பார்த்து நாங்கள் தெரியும். மேசை விருந்து வச்சு சாப்பாடு வச்சு சாப்பிட தெரியும். ஆனால் அதுல ஒரு சின்ன டவேஜ் அதை கொண்டாந்து 8 பவுன் போட்டு நாங்கள் பண்ணி கொண்டு வந்துட்டோம். நல்ல லாபம் நமக்கு இன்றைக்கு. அந்த 25 பவுன் டேபிளை 8 பவுன் போட்டோம். உடனே நாங்கள் வேற இடத்துக்கு வர வேணும். நாங்கள் அந்த இது அதில் ஒரு செக்ஷன் இருக்கு. அப்போ நாங்கள் போய் பார்த்தோம். ஓ அதே டேபிள் இருக்கு. 8 நான் போய் உடனே தூக்கின்னு வந்தேன். அதில் கருப்பும் இருக்காது. உங்களோட ஏரியாவில் ஐக்கியா இன்னும் சீப் என்ன ஃபர்னிச்சர் கடை இருந்தால் சொல்லுங்க கமெண்ட்ஸில். இங்கே ஐக்கியா இருக்கு இங்கிலாந்துல. ஆமா இல்ல, இங்க ஐக்கியா இருக்கு இங்கிலாந்துல. பாருங்கள், மசாலா போடுன்றேன். சில்லி ஃபிளாக்கா, இது அரைச்ச மிளகாய். நானே அடிச்சு வச்சிருக்கிறேன் அரைச்ச மிளகாய். இவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணுங்கம்மா. அது இவ்வளோ நேரம் ஒரு 10 மினிட்ல முடிஞ்சிடுவேன்ல. ஆக்கள் இந்த வீக் அந்த டேட்ஸ் கேக் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அதனால சூப்பராக இருக்கு. கொஞ்ச நேரம் நல்லா அவிக்க வைக்கணும் அந்த டேட்ஸ் கேக். நம்ம வேக வைக்கணும். நல்லா ஓவனில் நல்லா அவிய விட வேணும். பெருச்சம்பழ கேக் நல்ல ஒரு டேஸ்டான கேக் செய்தனா. சூப்பராக இருக்கு. நீங்கள் ஃப்ரூட்ஸ் வச்சு கேக் செய்ய போது நல்லா சாஃப்டாக இருக்கு. மேலானே கொஞ்சம் மஞ்சளும் போட்டேனா, மசாலாவும் போட்டிருக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் மசாலா போட போறீங்களா ஐயா? ஓகே, நான் போடுறேன் இல்லை, நீங்கள் போட தெரியல, நானே போடுறேன். இந்த பேர் மசாலா ராஜா. ஓ மை காட். கணக்க போடாங்க. அப்பா சாப்பிட மாட்டேன். இவ்வளோ மசாலா ஊற்றிய அப்பா சாப்பிட மாட்டேன்னு பாவம். காணும் ப்ளீஸ். இது பிறக்கடிக்கும் சாப்பாடு. பார்த்தீங்க, கடலையே பார்த்தீர்களா என்ன அழகா இருக்குண்டு பாருங்க. உங்களுக்கு நான் கடலை சுண்டல் செய்து காட்டி இருக்கின்றேன். இது புரோட்டீன், ஹை புரோட்டீன். நீங்க சாப்பிடலாம், பயப்பட தேவையில்லை. ஒலிவெயில நல்ல நிலை செய்யலாம். இது இரவு இஞ்சி தேத்தண்ணியும் அது ஜிஞ்சர் டீயும் கடலையும் இப்போ செய்து கொடுக்க போறேன். புரோட்டீன் கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா பசி வராது உங்களுக்கு. புரோட்டீன் சாப்பிட்டா பசிக்காதோ. இனி இது இறக்க போகிறேன் மக்களே. சுண்டலை பாருங்கள் என்ன அழகா இருக்குண்டு. முடியுங்க பார்க்க போறீங்க. ஐ எம் கேமராமேன் அம்மா. ஓகே, இந்த சம்பளம் இப்போ கொடுக்க போறீங்க. அதான் அதுக்கு தான் ஆவலா இருக்கிறேன். சம்பளம் கொடுக்கல இவ்வளோ. நான் கருவேப்பிள்ளையாளர்கள் போடுறோம் குறைவம்மா. தங்க பிள்ளையாளே மக்களே மன்னிச்சு கொள்ளுங்க. இருக்கு என்னோட கருவேப்பிள்ளை. காரணம்
இந்த சின்ன மகன் சாப்பிட மாட்டான். இவர் இந்த பக்கத்துல நிக்கிறவர் தான். Yeah. அவருக்கு அந்த இலையல் குளியல் ஒன்றும் இருக்கக்கூடாது. ஆனா ஃப்ரை பண்ணியிருந்தா டேஸ்ட். ஆக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாம இருக்கக்கூடாது. ஓ பாருங்க, மவுண்டன் மாதிரி இருக்கு. வா, கடலையா பாத்தீங்களா? எஸ், கலையை பார்த்துட்டோம். நாங்கள் 3 பேருக்கு சமைச்சிருக்கிறோம் இவ்வளவு சாப்பாடு. நாளைக்கு வீடியோவும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். நான் நாளைக்கு வீடியோ வேலை ஆனபடியால் ஏழியா சாப்பாடுகள் சிலது செய்து வைப்பேன். ஸ்பூன் இருக்கிறோம். ஓ நோ, மகன் வீட்டு ஆன்லைன் படிப்பு இருக்கு அவருக்கு. சூடுல சாப்பிடுங்க. சூடுல நான் வாய்க்குள்ள போட்டுக்கோங்க. நான் 2 டேஸாக பேர் ஆகும். நீங்கள் டெஸ்ட் போய் பார்க்க முடியாது. இந்த மாதிரி என்ன நீங்கள் சத்தம் பண்ணாமல் இருக்கிறீங்க? என்ன சூப்பரா இருக்கு. உப்பு குறைச்சி போட்டபடியா நீங்க வேணுமெண்டா உப்பு உண்டு போடலாம். நல்லா சாப்பிடுவேன். அந்த கோயிலில் வர நிதி முடி கோயிலில் வரும். அந்த தேருக்கு போனே வரும். கோயில் தேர்ல கிடைக்கிறதாமா. சூப்பராக இருக்கு. இன்னொரு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. கொம்பம் பண்ணுறேன். சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு கொண்டிருப்பார். அவருக்கு இப்படி சோட்டி சாப்பாடெல்லாம் விருப்பம். சோறு கறி சாப்பிட்றானே இல்ல, சொல்ல கேட்கிறாரு இல்ல. நன்றி. நம்ம வீடியோ பார்த்துக்காண்டி ஆக்கு மிக்க நன்றி. வீடியோ பார்த்ததுக்காக மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாக்குகளுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you very much. Bell அடிங்க. Bell பட்டனை click பண்ணுங்க. Take care guys. Thank you. Bye. Thank you so much.